வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி 12/2/2024 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:57 வரை பூரட்டாதி, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி மாலை 5:46 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் 12வது இடமான விரயஸ்தானத்திலையும் இருந்து ராசி அதிபதி செவ்வாய் கர்மஸ்தானமான 10வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு என்னதான் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். வேலை இடத்துலையும் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குங்க. உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். 2ஆம் இடமான தனஸ்தான அதிபதி சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பாக நடந்து லாபம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகளை காட்டக்கூடும். சேமிப்பு கரையலாம். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கடமைகளை பொறுப்போடு செய்வீங்க. காலையில் சுலபமாக முடிஞ்சிடுன்னு நினச்ச ஒரு விஷயம் பின்பு கஷ்டத்தை கொடுக்கலாம். பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிர்பாராத சில தொந்தரவுகளால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. திடீர்னு வாகனங்கள் பழுது ஏற்படலாம். சிலருக்கு பிரயாணங்களால் வீண் அலைச்சல்கள் தான் ஏற்படும். முயற்சிகள் தடைபடக்கூடிய அமைப்பு இருக்குது. உடல்நிலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கும். பண பிரச்சனைகள் வரலாம். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நினைச்ச காரியங்களை நினைச்சவுடன் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குதுங்க. வழக்குகள் எல்லாம் வெற்றியாக முடியும். வீடு மாற்றம், வாகன மாற்றம் எல்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடும். பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்குங்க. மனசில் ஏதாவது ஒன்றை பற்றி சிந்தனையிலேயே இருப்பீங்க. சிலரோட வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பணத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் ராசிக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதும் ராசி அதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு. வேலையில் உயர் அதிகாரிகளோட ஆதரவாலையும் முக்கியமானவர்களோட செல்வாக்காலையும் பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சொந்த தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. செயல்களில் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்குங்க. தந்தையாரோட பொருளுதவிகளையும் இன்னைக்கு பெறுவீங்க. சுப காரியங்கள் கூடி வருவதற்கான அமைப்பு வலுவா இருக்கிறதுனால வீட்டில் அதுக்கான அறிகுறிகள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க. பெண்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சின்ன தொழிலாக இருந்தாலும் மன நிறைவோடு செய்வீங்க. பணம் பல வழிகளில் வருங்க. சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கிறது அவசியம். மாணவர்களுக்கு சில விஷயங்களில் சமயோசிதமாக செயல்பட்டு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்கும். பார்ட் டைம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும்.
வீண் அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்குங்க. சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். எண்ணங்கள் கூட தடுமாறும். பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. உடல் நலம் சீராகும். குடும்ப கௌரவம் உயரும். மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் அமைதியா நடக்கும். நிம்மதியா அன்றாட வாழ்வுல ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கல்யாண முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. எந்த காரியத்தையும் பதட்டப்படாம கவனத்தோட செய்யறது நல்லது. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பகைவர்களால சிலருக்கு தொல்லைகள் வரலாம். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசிக்கு 2வது இடத்தின் அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் இடம்பெறுறது சிறப்பு. இருந்தாலும் ராசி அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால பிரயாணங்கள்ல ஈடுபடும் பொழுதும் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் அதிக கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளாலையும் மன உளைச்சல் ஏற்படலாம். இனி என்ன முடிஞ்சிரும்னு நினைச்ச விஷயங்கள் கூட மறுபடி தள்ளி போய் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த விஷயத்திலையும் எடுத்தோம் கவித்தோம்னு செய்யாம நிதானத்தோட பொறுமையா செய்யறது நல்லதுங்க. பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டங்கிறதுனால எதையுமே கவனத்தோட செய்யுங்க. பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. கடன்கள் தொல்லை கொடுக்கலாம். பண பொறுப்புகளை அடுத்தவரை நம்பி ஒப்படைக்கிறத தவிர்க்கணுங்க. மனச்சலனங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதுலையும் அதிக உழைப்பும் முயற்சியும் செய்ய வேண்டிய காலகட்டங்கிறதுனால உங்களோட முயற்சி அதிகமா இருக்கணும். நண்பர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிட்டு சங்கடத்தை கொடுக்கலாம். உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கல்யாண முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் உபாதைகள் இன்னைக்கு இருக்குங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். எதிர்பாராத செலவும் உறவினர்களால தொல்லைகளும் இருக்கும். பிரயாணங்கள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. வீட்டில் உள்ளவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டக்கூடும். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். சாதுரியமா பேசி காரியங்களை எல்லாம் சாதிச்சுக்கிருவீங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இழுபறி இல்லாம சுலபமா முடியும். வேலைகள்லையும் ஒரு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். தர்ம சிந்தனையோட செயல்படுவீங்க. உதவின்னு கேட்கிறவங்களுக்கு மறுக்காம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க. தெய்வ காரியங்களை ரொம்ப மிகுந்த ஈடுபாட்டோட நிறைவேற்றுவீங்க. பண பிரச்சனை எதுவும் இன்னைக்கு இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு காலை பொழுதுல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்குங்க. பிற்பகல்ல ராசி அதிபதி பாகியஸ்தானத்துல பாக்யாதிபதியோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து பாகியங்களை வாரி வழங்க போறாரு. கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக உணர்வீங்க. பெற்றோரோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாம் சமாதானமாகலாம் அல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். வேற்று மொழி அல்லது மதத்தினரோட பழக்கங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வம் செல்வாக்கு எல்லாம் உயரும். பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு அதிகமா இருக்கும். நல்ல யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கணவரோட வருமானமும் சிறப்பா இருக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. மனம் அமைதியா இருக்கும். மாணவர்களுக்கு நீங்க எந்த முயற்சிகள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னாலும் அது வெற்றி அடையும். நல்ல புத்திசாலித்தனமும் நேர்மையும் இருக்கும். காலை பொழுதுல கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மதியானத்துக்கு மேல எதிர்பார்த்ததை விட சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க
குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். முன்னோர்களை வழிபட இன்னைக்கு நல்ல நாளுங்க. புதிய முயற்சிகளை இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா சிறப்பாக வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க. தெய்வ தரிசனம் சிலருக்கு கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொறுப்போட நடந்துக்கிறீங்க. அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடுங்க. சிலர் பொது வாழ்வில் புகழ் பெறக்கூடும். நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் சங்கடங்கள்ல இருந்து காப்பாற்றும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தாய் தந்தையோட ஆரோக்கியம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருக்கிற பண தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் அல்லது உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். இன்னைக்கு நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிற சந்திரன் பிற்பகல்ல 8வது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு விஷயங்கள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகளை, முடிக்க வேண்டிய வேலைகளை காலை நேரத்திலேயே முயன்றீங்கன்னா சிறப்பா முடியுங்க. பிறகு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. செய்யற காரியங்களை கால நேரம் பார்த்து செஞ்சீங்கன்னாவே எந்த தடையும் வராது. நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம். கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். வீண் விவாதங்க பண்ணாம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. சின்ன விஷயங்களையும் பெருசுப்படுத்தாதீங்க. பெண்களுக்கு கவலையை மறந்து கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு நடக்கிறத அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா தெரியாதுங்க. எல்லாமே சரியாகி நிம்மதியை கொடுக்கும். உணவு விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு உங்களை அறியாம சில நேரங்கள்ல தவறுகள் ஏற்படக்கூடும். கோபத்தை மாத்திரம் கட்டுப்படுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காதுங்க. போட்டிகள்ல ஈடுபட வேண்டாம். மக நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல வேண்டாத நினைவுகள்லாம் வரக்கூடும். எதையோ இழந்தது போல வெறுமையா உணரக்கூடும். உடல்நிலையிலையும் அஜீரண கோளாறுகள், நெஞ்சு எரிச்சல், உணவு ஒவ்வாமை போன்ற தொந்தரவுகள் வரலாம். உணவுலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. அன்றாட வாழ்வில எந்த குறையும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். எதையுமே சமாளிக்கும் திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. எதிரிகள் எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. வேலை இடத்துலையும் சுமூகமான சூழல்கள் இருக்கும். குடும்ப அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில நேரம் தைரியமாகவும் சில நேரம் ஒரு குழப்பத்திலையும் இருப்பீங்க. கவன குறைவு இருக்கும். மனம் எதையாவது கற்பனை செஞ்சு கவலைகளை உண்டாக்கும். எதையுமே தைரியமா எதிர்கொள்றது நன்மையில முடியுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு ராசிக்கு 6வது இடத்துல முற்பகல்ல சந்திரன் இருந்தாலும் பிற்பகல்ல 7வது இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறது சிறப்புங்க. லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியை பார்க்கும் பொழுது லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால பொருளாதாரத்திலையும் குறை இருக்காது. குடும்பமும் நிம்மதியா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். பேச்சுல இனிமை இருக்கும். யாரு மனசையும் புண்படுத்தாம பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே நேரம் சனி பகவானும் 6வது இடத்துல இருந்து தொழில்கள்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப சிறப்பான கிரக நிலைகள் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு இனிமே எல்லாமே ஏற்றமும் தரக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாகவும் மனம் குதூகலமாகவும் இருக்கும். எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க. உங்களோட உயர்வான குணமும் உதவி மனப்பான்மையும் அடுத்தவங்களோட பாராட்டை பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட நிலை படிப்படியா உயர்றத கண்கூடா பார்ப்பீங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும்.
கல்வியில பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பேச்சை குறைச்சு செயல்களில் ஈடுபடுறது நல்லதுங்க. தொழில் ரகசியங்களை நண்பர்கள்கிட்ட கூட பகிராம இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள்லையும் மூன்றாவது நபரின் தலையீட்டு தவிர்க்கணும். பண வரவுல தடை இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அன்னபூர்ணேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சேமமா நடந்து மன நிம்மதியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராதுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரலாம். வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல இருக்கிறதும் 4வது இடத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்புங்க. இன்னைக்கு எல்லா காரியங்களையும் வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசியவும் குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடத்து அதிபதி ராசி அதிபதி இரண்டும் சேர்ந்து 4வது இடத்துல இருக்கிறது. இது மாதிரி கிரக நிலைகள்லாம் நல்ல நிலைகள்ல இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள்லாம் நிறைவேறும். எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். தொழில்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கும். அதுக்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாம் தாராளமாக கிடைக்குங்க. நல்லபடியா தொழில்களை நடத்தி பெரிய பண வரவை சம்பாதிக்கிற அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு உங்ககிட்ட யாராவது பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா அதை பொறுமையோடையும் அமைதியாகவும் அணுகி நல்ல தீர்வை கொடுப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு யாரோட உதவியவும் இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே ஒரு செயல்களை மன தைரியத்தோடையும் திறமையோடையும் செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எதையுமே தடாலடியா செஞ்சு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்ப்பீங்க. இருந்தாலும் நீங்க விளையாட்டா செய்யறது கூட பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வேலைகள்லையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உடல்நிலையிலையும் அக்கறை காட்டணும். பண வரவுல தடை இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க. வருமோ வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இன்னைக்கு கைக்கு கிடைச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட எண்ணம் முழுதும் பணத்தை பற்றியதாகவே இருக்கும். எப்பவுமே நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிற அந்த கற்பனையோடையே இருப்பீங்க. இன்னைக்கு காரிய தடைகள்லாம் விலகும். அதற்குரிய கால நேரம் வந்துருச்சுன்னு நிம்மதியா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாதிகள் குணமாகி நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க. பண பிரச்சனையா இருக்கட்டும், மன பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் 3வது இடமான தைரியஸ்தானத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்புங்க. உங்களோட முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். முயற்சிகள் அதிகமான முயற்சிகளுக்கு பின்னுதான் எந்த ஒரு காரியமும் வெற்றியடையக்கூடிய சூழல்கள் இருக்கு. பிள்ளைகளால பெருமைப்பட முடியாத விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவு இருக்கும். சிறப்பான பொருளாதார வசதிகள் இருக்கும். எதுலையுமே
காரியங்களை சாதிச்சு வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு மனோதைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். ஒரு செயல்ல இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்காம நிறுத்தவே மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமான திருப்பு முனை ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே முடியும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட தவறுகளையும் குற்றங்களையும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளும் நிம்மதியும் இருக்கும். உடல் நிலையிலையும் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, அதெல்லாம் செய்யறதுக்கு நல்ல நாளுங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க தொல்லைகள் இருக்குங்க. சிலருக்கு அரசாங்க வேலைகள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அதிகாரிகளை போய் பார்க்கணும்னா இன்னைக்கு பார்க்க முடியாம போகலாம். அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. காரியத்துல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். வீட்டுல யாருக்கிட்டையும் எரிச்சலையும் கோபத்தையும் காமிக்காம பொறுமையா இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல தடை இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவு சிறப்பா இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க. யார்கிட்டயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்த குழப்ப நிலைகள் எல்லாம் மாறும். ஆரோக்கியமும் சீரா இருக்குங்க. நண்பர்களோட ஆதரவும் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 4வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 2வது இடமான தனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் 4 கிரக கூட்டு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்திலையும் முழுமையான மனதோட ஈடுபடுவீங்க. இருந்தாலும் அதிகமான முயற்சி செஞ்சாதான் அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க. பேச்சு திறமையால காரியங்களை கச்சிதமா முடிக்கிற அமைப்பு இருக்குதுங்க. வியாபாரத்துல உங்க திறமைக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இன்னைக்கு சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பெண்களுக்கு உடன்பிறப்புகளால ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உடன்பிறப்புகளிடம் ஒற்றுமையா இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிகமான உழைப்பு தேவைப்படுங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் அனுகூலமா இருப்பாங்க, உதவியாகவும் இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு விரும்பிய ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திச்சு இன்னைக்கு உங்களோட காரியங்களை சாதிச்சு கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களோட மூலதனம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்குங்க. சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் அகலும். பொருளாதார வசதி அதிகமாகவே இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். எதற்குமே அஞ்சாம உங்களோட திறமைகளால முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க. மனசுல பட்டதை ஒளிவு மறைவு இல்லாம பேசுறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கர்வமானவர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் உங்களோட காரியங்கள்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காம இன்னைக்கு அடுத்தவங்களோட பிரச்சனைகள்லையும் தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா காரிய வெற்றிகள் கிடைக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். அடுத்தவங்களோட பிரச்சனைய நம்ம தலையில தூக்கி வச்சிருந்தா நமக்கு தாங்க பிரச்சனை. நிம்மதியா இருங்க. பொருளாதாரத்துல எந்த தடையும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும்.
இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 4. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தைரியம், வீரியம், பராக்கிரமம்னு சொல்லப்படுகிற 3வது இடத்துல இருக்கிறதும், ராசியில 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. சந்திரன் 3வது இடத்துல இருக்கிறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பலவிதமான நிதி பொறுப்புகள் எல்லாம் ஏற்று செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள்ல பண வசதிகளை இன்னைக்கு அதிகப்படுத்தி வியாபாரங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. எதிர்கால திட்டங்களை கருத்துல வச்சு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கடுமையா உழைச்சு நிதி வசதிகளை பெருக்கிக்கிருவீங்க. ஆனாலும் சட்ட பிரச்சனைகள், அரசாங்க பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடும். கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள், உறவினர்களோட உறவு இன்னைக்கு நல்லா இருக்குங்க. வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க. கல்வியிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கடந்து போன பழைய நினைவுகள் உங்களை மனசுல அலக்களிக்க கூடும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இப்பதான் நினைவுக்கு வரும். அதெல்லாம் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட காரியங்கள்ல கண்ணா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு வெற்றியா முடிக்கலாங்க. பொருளாதாரத்துல இருந்த தடைகள் அகலும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வீட்லயும் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குருவாங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும். வீட்லயும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தாமதமா தாங்க நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. இருந்தாலும் முயற்சிகள் அதிகமா செய்ய வேண்டியது இருக்கும். காரியத்துல கண்ணா இருக்கிறது அவசியங்க. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் 2வது இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறதும் சிறப்புங்க. 12வது இடத்துல விரயஸ்தானத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருந்தாலும் செலவுகளுக்கு தகுந்த வரவு இருக்குங்க. பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட பேச்சுல இனிமை நல்லா இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் சிறப்பா இருக்குங்க. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க. வாடிக்கையாளர்கள் ஆதரவு நிறையவே இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண வரவுல இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சுலபமான வழியில பண வரவு இருக்குங்க. பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களோட சமயோசித புத்தியால அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். ரொம்ப பாதுகாப்பா உணர்வீங்க. மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்கவே மாட்டீங்க. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. பேச்சுல ஒரு கெத்தோட இருப்பீங்க. குடும்ப கௌரவம் சிறப்பாகவே இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட வேலை செய்யறது அவசியங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனத்தோட இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போகும்போதும் கவனமா போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். தரை வலிக்கு விடாம பாத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தொழில் வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல நடந்து சிறப்பான வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்குங்க. சிலருக்கு கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பொருள் வரவை கொடுக்கும். வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாகாம அப்படியே சுமூகமா முடிஞ்சிருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல ஒரு தெய்வீக எண்ணம் இருக்கும். உங்களோட வேண்டுதல்கள்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. பிடிச்ச கோயில் குளங்களுக்கு போய் வழிபடக்கூடிய சூழல்கள் இருக்கும். தீர்த்த யாத்திரை போவீங்க. விரும்பியது கிடைக்குங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதும் 11வது இடமான லாபஸ்தானத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. தான தர்மங்கள் உங்களுக்கு இன்னைக்கு தலை காக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றவர்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை தலை காக்கும். சுகபோக வாழ்வு அமையும். நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க. நினைச்ச நல்ல காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. செய்யற விஷயங்கள்ல எந்த இடையூறு வந்தா கூட அந்த இடையூறுகளை எல்லாம் சமாளிச்சு செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் குடும்பத்தாரை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. பொது வாழ்வில புகழ அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. கருணை அதிகமா இருக்கும். அதிர்ந்து பேச மாட்டீங்க. செய்யற செயல்களை நேர்த்தியாகவும் அழகாகவும் செஞ்சு முடிப்பீங்க. கனவு பலிதம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதுலையும் ஒரு ஒழுங்கு இருக்கும். தலைமை பொறுப்புகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்கும். அந்த பொறுப்புகளை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. கடமையை சரியா செஞ்சு நிம்மதியா இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. பண பிரச்சனைகளை நீங்களே சமாளிச்சு நல்ல வெற்றியோட நிம்மதியா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய நட்பு கிடைக்கும். அந்த நட்பு மூலமா நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து நல்லா சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில இருக்கும். இருந்தாலும் தேவைக்கு தகுந்த பணவரவு இருக்கும். தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க. மனோ தைரியம் அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சின்ன சின்ன வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. வண்டிகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிறது, வீட்டை அலங்காரப்படுத்துறது, அதெல்லாம் இன்னைக்கு மும்மரமா செய்வீங்க. ஆடை அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் சுற்றுலா பிரயாணங்கள் செல்வாங்க. குடும்பத்தாரோட சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க. குடும்பம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். மன நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்குங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, பிரவுன். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.